இது உங்கள் தமிழ் கிரேக். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி மீன் இல்லாமலே மீன் குழம்பு, சைவ மீன் குழம்பு. அதுக்கு தேவையானதை பார்ப்போம் வாங்க. இப்போ இது ஒரு 7-8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. மொச்சை, கொஞ்சம் பட்டாணி, கொஞ்சம் தட்டைப்பயிறு, கொஞ்சோண்டு கொள்ளு. அடுத்து என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நைட்டு ஒரு 7-8 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. அப்போ நல்லா இந்த மாதிரி ஊறிடும். இப்போ அரைச்சிட்டு காட்டலாங்க. இப்போ அரைக்கலாம். இப்போ அரைச்சாச்சுங்க. பாருங்க, அரைச்சாச்சு. இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் கடலை மாவு. கடலை நான் ஊற வைக்கல, கடலை மாவு போட்டால் தான் அது கொஞ்சம் திக்காக நல்லா வரும் வேகும்போது. ஒரு அரை உப்பு போட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாம் அது பாருங்கள் சுருண்ணா வந்துடுது பார்த்தீங்களா. இப்படி குருத்தான இலையை வெட்டிக்கோங்க. பார்த்தீங்களா, குருத்தான இலையை வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். மீன் சேப்பில் நமக்கு இருக்கணும் மக்களே, நீளமாக. அப்போ தான் நம்ம கட் பண்ணி போடும்போது கரெக்டாக வரும். மக்களே, மேலே கொஞ்சோண்டு கசகசா தூவிக்கோங்க. இதாக இருக்கும் கசகசா மேலே தூவிக்கோங்க. நல்லா இருக்கும். மொறுன்னு அந்த கொஞ்சம் மீன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அதனால் இப்போ இதை இப்படி கட்டிக்கணும். மக்களை இப்படி கட்டி வச்சுக்கோங்க. இவ்வளோதான். இட்லி சட்டி கொப்பரையில் கொஞ்சம் தட்டில் தண்ணி வச்சுட்டு வச்சுக்கலாம். மக்களை வேகட்டும். வச்சு மூடி வச்சுக்கலாம். வேகட்டும். தட்டில் வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். வேகட்டும். சரி மக்களை, இப்போ வெந்திருக்கும் மக்களை, பார்க்கலாம். வெந்துருச்சு மக்களை, சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். இப்படி ரெடியாக இருக்கு பாருங்க மக்களை. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை ஆறட்டு பீஸ் போட்டுக்கலாம். உடஞ்சிரும். ஆற வச்சுருங்க. நல்லா கட்டி ஆயிரும். பார்த்தீங்களா, இவ்வளோ கட்டி ஆயிடுச்சு பாருங்க. இது வெட்டிடுங்க. இப்படி பீஸாக வெட்டி வச்சிடலாம். பார்த்தீங்களா, மீன் பீஸ் எப்படி ஆயிடுச்சு பாருங்க மக்களை. கடாயை வச்சாச்சு. ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு, கொஞ்சோண்டு சோம்பு மக்களை. சின்ன வெங்காயம் நிறையா எடுத்துக்கோங்க. நிறையா எடுத்துக்கோங்க. ஒரு 150 கிராம் வெங்காயம். ஒரே ஒரு பச்சை மிளகாய். 150 கிராம் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். மக்களை, கருவேப்பிலை,
நல்லா வணங்கிடுச்சு. தக்காளி 2 தக்காளி, மஞ்சத்தூள் போட்டுக்கணும் மக்களே. இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கணும் மக்களே. மக்களே 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகு, குறுமிளகு மக்களே. உங்களுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் வேண்டான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அது காரம் கம்மியாக தான் இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், மீன் குழம்புக்கு ஹைலைட்டு வெந்தயப்பொடி தான். புளி மக்களே, இந்த அளவு புளி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு துண்டு தேங்காய் வறுத்து அரைச்சிருக்கிறேன் மக்களே. பார்த்தீங்களா கலரை பார்த்தீங்களா, வறுத்து அரைச்சிருக்குது. ஒரு துண்டு தேங்காய் வறுத்து அரைச்சி வச்சுருக்குது. மீன் துண்டில் அரைப்பு போட்டோம். இதுக்கு கல்லுப்பு வச்சதுக்கு போட்டுருக்கோம் மக்களே. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு மக்களே. இப்போ துண்டை போட்டுக்கலாம், மீன் துண்டை போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும் மக்களே. மக்களே பார்க்கலாம் மக்களே, எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஓ சூப்பராக இருக்குது மக்களே, எப்படி இருக்கு பாருங்க. சரி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மக்களே. ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குது பாருங்க. மீனே வாங்காமல் மீன் குழம்பு சாப்பிட்றது எப்படி, சைவ மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்த்தோம். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நம்ம சேனலை மறக்காதீங்க, தமிழ் கிரீக். அடுத்து இன்னொரு புது வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, பாய்.